ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேக்கான vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரிலேஷன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள நைட்டே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ ஊருக்கு கிளம்பிட்டு எப்பவும் போல் சண்டே மார்னிங் வந்து ரொட்டீன் எப்பவும் போல் ஸ்டார்ட் ஆச்சு. சண்டே மார்னிங் வந்து கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அதனால சரி டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தாவே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி போய்ட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வரலாம் மதியானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். பக்கத்துலேயே ஒரு பெருசாக ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஃபிஷ்ஷுமே அங்கே இருந்துச்சு. நாங்கள் வந்து நண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பட் எல்லாமே இருந்ததே தவிர நண்டு மட்டும் கிடைக்கவே இல்லை. எங்கள் நேரமாக என்னன்னு தெரியல. பாருங்கள் எல்லாமே இருந்தது. ப்ரான்லாம் கூட இருந்தது. ஸோ கடைசியில் வந்து சரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டாங்கட்ட மனசோடு வாங்கிட்டு வந்தோம். வர வழியில் பலாப்பழம் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு நல்லதாக ஒரு பலாப்பழத்தை பார்த்து சின்னதாக வாங்கிட்டு வந்தோம். சோஷத்துக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது வாங்கிட்டு அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு சரி ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போவோம் அப்படின்ட்டு பக்கத்துலேயே கரும்பு ஜூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போய் கரும்பு ஜூஸ் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு பையனுக்குமே பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கட் பண்ணி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போய்ட்டு என்னோடய குக்கிங் ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைரலாக போயிட்டுருக்கு அந்த ஃபிஷ் ஃப்ரை தான் சரி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாகவே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு வாட்டி அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டுட்டு திருப்பி பெரட்டிடுங்க, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சு ஈவினிங் போல் எப்பவும் போல் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு டீலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் துவைச்ச துணியெல்லாம் காஞ்சது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஈவினிங் இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிருந்தோம். சோஷத்துக்கு ரொம்ப நாளாக ஹெல்மெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் இருக்க ஜெயச்சந்திரன் தான் போயிருந்தோம். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஹெல்மெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு பக்கத்தில் ஹெல்மெட் ஷோரூம் போயிருந்தோம். பட் அங்கேயுமே வந்து அவனுக்கு எதுவும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு சின்னதாக ஒரு கடை இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹெல்மெட் தான் வச்சுருந்தாங்க. பட் அது வந்து அவனுக்கு சூட் ஆகிடுச்சு. கடைசியில் அதுதான் எடுத்திருந்தோம், ஒயிட் வித் ப்ளூவு. நீங்கள்லாம் உங்களோட குட்டீஸ்க்கு ஹெல்மெட் வாங்கிட்டீங்களா இல்லையா? இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதேமாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.